குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 23/6/2026 ஜூன் மாதத்திலே செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பரவ வருடத்திலே ஆனி மாதத்திலே 9ஆம் நாள். இன்றைய நாளிலே உத்தராயண புண்ணிய காலத்தில் கிருஷ்ண ரிது என்கிற முதுவேனி காலத்தில் இருக்கிறோம். மிதுன மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே நவமி திதியிலே மாலை 9:03 வரை இருக்கும். பின்பு தசமி திதி வந்துவிடும். அஸ்த நட்சத்திரம் என்கிற சந்திரனின் சாரத்திலேயே சந்திரன் இருப்பார். மாலை 4:25 வரை. பின்பு சித்திரை நட்சத்திரம் வந்துவிடும். இந்த நாள் ரொம்ப செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். திருப்பரங்குன்றம் முருகன், சுவாமிமலை முருகன் இவரெல்லாம் இன்றைக்கி நீங்கள் விசேஷமாக பார்க்கலாம். அதுபோல் இந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரன் மனோகாரகன் எப்படிப்பட்டவர்னா தாய் உள்ளம் கொண்டவர். தாய் எப்படிப்பட்டவர்? கனிவாக, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணத்துடன், குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குற அறிவு அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஆராய்ந்து கொடுக்கக்கூடிய அறிவு, மன அமைதி, இதெல்லாம் கொள்வது இந்த தாய் உள்ளம். அப்படி இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம். இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும், மத்தியான வேளையில் 4:30 5:30 மணி வரைக்கும், 3:04 ராகு காலம், 12:01 குளிகை நேரம், 9:10 யமகண்டம். இன்றைக்கி வடக்கு பக்கம் சூலம், பால் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் 3:36 5:54 சூரியன் உதய நேரம். சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்டும் உண்டு. சூரியன் புதனுடன் சேர்ந்து மிதுன ராசியிலே, சுக்கிரன் குருவுடன் சேர்ந்து கடகராசியிலே, கேது சிம்மராசியிலே, அஸ்த நட்சத்திரத்திலே சந்திரன் கன்னிராசியிலே, ராகு சிம்மராசியிலே, கும்பராசியிலே, சனி மீனராசியிலே, ரிஷபராசியிலே செவ்வாய், இப்படின்னு இன்றைக்கி இருக்காங்க. ஒரு ராசிக்கும் இந்த பலனை எப்படி கொடுக்க போகிறான்னு பார்க்குறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. 6ஆம் இடம் அப்படிங்கிற சத்துருஸ்தானத்தில் மாத்ருகாரகனான சந்திரன் போய் உட்கார்றார். இன்றைக்கி கொடுக்க முடியல சாமி, அடுத்து வரேன் சார்னு சொல்லிட்டிங்கன்னா அடுத்தவன் விட்டு கொடுத்துருவான். ஸோ கொஞ்சம் இறக்க குணம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. எல்லாம் விட்டு கொடுக்கலாம், பாவம் அவனும் கஷ்டப்படுறான், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் லிபரலாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மனதில் கனிவு வந்து விட்டாலே மற்றவர்களுடன் பாசத்தோடு போயிடுவோம். எண்ணத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைக்கி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செவ்வாய், அதனால் நீ முருகனை வழிபட்டு காரியங்களை செய்யுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையும். வாழ்க வளத்தோடு. வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறார். ராசியின் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 3க்குரியவர் 5இல், லாபங்கள் உண்டு. மற்றவர்களுக்கு உதவுவதனால் வரக்கூடிய மன நிம்மதியும் சந்தோஷமும் இன்றைக்கி உண்டு. எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் அதை டியூன் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டு இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் காலையிலேயே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு காரியங்களை ஆரம்பிக்கும். மன அமைதியோட காரியங்கள் நல்லாயிருக்கும். 3-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்தோடு. வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. சூரியன் மற்றும் புதன் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்திலே கேது அமர லாபம் உண்டு. ஹஸ்த நட்சத்திரமான கன்னியா ராசிக்குள்ள சந்திரன் ஒன்றுக்கு பயணம் செய்வதனாலே நீங்கள் சனி பகவானால் பார்க்கப்படுகிற சூழ்நிலை காட்டுகிறது தொழில் ஸ்தானத்திலேருந்து. அதனால் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு.
பார்ட்னர் மூலியமாக வரக்கூடியது, இந்த வீடு மனை வாகனங்களிலே சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இந்த நாள் நல்லாயிருக்கு. 9, 7 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தினால் கூடுதல் சிறப்பும் உண்டு. முருகனை வழிபடுவது இன்னைக்கு நல்ல ஒரு பலனையும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே, முயற்சியினால் செய்யக்கூடிய பலன்கள் பயன்கள் இன்றைக்கி நாங்கள் ரீப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதனாலே லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் தான். முயற்சி நிறைய மேற்கொள்வதற்கு சனி பகவானும் ஹெல்ப் பண்ணுவார். செவ்வாயின் பார்வை உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்திலே விழுவதனாலே குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு பயன்கள் உண்டு. 7, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வழிபட உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். அதுவே உங்களுக்கு திருப்தியாகவும் இருக்க போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, 2ஆம் இடமான குடும்பதன வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறார், 12க்குரியவர். அஸ்த நட்சத்திரத்திலேயே அவருக்கு இன்னைக்கு சாரம் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மனசு எப்படி இருக்குன்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம மேலே எல்லாம் பண்ணலாம், அவங்கள மேலே ஒரு கரிசனம் பாசம் எல்லாம் கொண்டு வந்துடும். அவங்களுக்கு எல்லாம் செய்யலாம் சார், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டணைச்சி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. தலைமை பண்பு எப்பவுமே கொண்ட உங்களுக்கு எல்லாரையும் காவந்து பண்ணக்கூடிய சூழ்நிலையும் மனசில் கொண்டு வரும்போது இந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகனை வழிபட்டு நிறைய காரியங்கள் செய்யுங்க. சுவாமிமலை முருகனாக இருந்தால் விசேஷம். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனை நினைத்து கொள்ளுங்கள், வெற்றி உண்டு. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, நார்மலாக இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் டெக்கத்லான் அப்படின்லாம் ஓடும்போது லாங் ஜம்ப் அப்படிங்கிற வந்ததுன்னா ரொம்ப தூரத்துலேருந்து ஓடி வருவாங்க, ஓடினா தான் தாண்டுவாங்க. அப்படி லாங் எனர்ஜியை கொண்டு வந்து அதுக்கப்புறமா லிஃப்டப் வாங்கக்கூடிய உங்களுக்கு லாபத்தின் காரணமான இந்த சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளரே வரார். அப்போ உங்களை ஜம்ப் பண்ணி உள்ளே வராருன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு வைடு ஓப்பனாக மைண்ட் செட் வச்சுக்கோங்க. விவேகமாக அப்படின்னு மைண்டை செட் பண்ணிக்கோ. எதையுமே ஆழ்ந்து புரிந்து அதுக்கப்புறமா செய்கிறது அப்படிங்கிற செட்டோடு இன்றைக்கி பண்ணிங்கன்னா அமைதியோடு இன்றைக்கி காரியங்கள் செய்தீர்களா வெற்றி உண்டு. 9, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கி துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, 12ஆம் இடமான மறைவுஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாளிலே யோகக்காரனான சனியினால் பார்க்கப்படுகிற காரணத்தினாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சூரியன் புதனுடன் சேர்ந்து உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் இன்றைக்கி கிஃப்ட் டேவாக மாறுது. செவ்வாய் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திலே தன்னுடைய இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். அதனால் அஷ்டமத்திலேருந்து பார்த்தா கூட பார்வை எப்படி இருக்குன்னா 3ஆம் இடத்தையும் பார்க்குது, உங்களோட ராசியும் பார்க்குது. அந்த 2ஆம் இடத்தை பார்க்குது, குடும்ப தர வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனாலே த கிஃப்டட் டே அப்படின்னு சொல்லலாம். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளின் நாயகனான முருகப்பெருமானை வணங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் லாபஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் சனி பகவானால் பார்க்கப்படுகிறார். பாக்யஸ்தானத்திலிருந்து சனி பகவான் பார்ப்பது கூடுதல் சிறப்பு. ராசியினுடைய அஷ்டமத்திலே சூரியன் புதன் சேர்ந்து குடும்பத்தன வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால சில சலனங்கள் குடும்பத்தில் இருக்கும். இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணிட வேண்டாம்னு டிபேட்ஸ்லாம் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் கொஞ்சம் வெளி நின்று அவுட்ஸ்டாண்டிங்கெலாம் நின்று பார்க்க ஆரம்பிங்க.
கொஞ்சம் மனதை ஆராயிற திறமை கொண்டு இன்றைக்கி யோசிங்க. இப்படி பண்ணியிருக்கலாமா, அது சரிதானா அப்படி கொஞ்சம் கனிவாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும். இந்த நாளினுடைய அதிர்ஷ்ட எண் 74. வணங்க வேண்டியது முருகப்பெருமானை வணங்க சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்க போகிறார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து சந்திர பகவானை சனி பகவான் பார்ப்பதனாலே அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. வேலை இல்லைன்னா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதனாலே 7ஆம் இடத்துலேருந்து பார்ப்பதனால அலைச்சலும் உண்டு. சுகங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்படி ஒரு மிக்சட் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய டே இன்னைக்கு. 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வழிபட சிறந்த பலன்களை பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இன்னைக்கு எதையும் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிறத விட நம்ம பண்ணதுடைய அந்த பாஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பெருமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. குழந்தைகள் மூலியமாகவும் நல்ல லாபங்களை பெறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. செவ்வாய் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் மற்றும் விரயஸ்தானத்தை பார்க்கிறார். இப்படி பண்ணதுனால உங்களை தனிமைப்படுத்தி காட்டக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. கொஞ்சம் மன அமைதியோடு காரியங்களை பாருங்கள். வெற்றி நிச்சயம் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. எதையுமே நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் பண்ணலாம். ஸ்கில் ஓரியன்டாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லாயிருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருப்பதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சதயம் புரட்டாதிக்காரர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் மட்டும் இன்றைக்கி செய்கிறது நல்லது. தெரியாத காரியங்களுக்கு இன்றைக்கி புதுசாக இன்வால்வ் பண்ணாதீங்க. தப்பாக முடியறதுக்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. மனசை ஒயிட் ஓப்பனாக வச்சு இன்றைக்கி பாருங்கள். இது என்னால் முடியாது. உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். முடியலைன்னா வேண்டாம். அப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் பண்ணி தான் ஆகணும் கம்பல்ஷன்லாம் கிடையாது. விட்டுருங்க அமைதியாக. வேலையிலேயும் புது டிஸ்க் ஒர்க்கெல்லாம் எடுக்காதீங்க. 9, 8 அந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். நன்மையாக அமைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய இந்த நாளிலே உங்கள் ராசியை சுகஸ்தானமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் அதனால் வெற்றி உண்டாகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பஞ்சமஸ்தானமான பாக்கியஸ்தானத்திலிருந்து உச்சம் பெற்ற குருவினால் பார்க்கப்படுகிற உங்களுக்கு நிறைய உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது. மற்றவர்களை நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். உதவும் மனப்பான்மையும் கனிவு குணமும் உங்களை மேலும் மேலும் உயர்த்தி செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 3, 6 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே செவ்வாயின் கிழமை அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானை வணங்குவதும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.